Taste the Daily. கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 என்ற பெயரில் மெகா முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கண்டனம் தெரிவித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தமிழக அரசு அண்மையில் அறிவித்துள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 நிலப்பரப்புகளை வேறு வகைப்பாட்டுக்கு மாற்ற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதில் கோவை மக்களிடையே பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். நகர ஊரமைப்பு மற்றும் உள்ளூர் திட்டக்குழுமம் தயாரித்துள்ள கோவை மாவட்ட மாஸ்டர் பிளான் 2041 பல முறைகேடுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் கோவை மாநகராட்சியுடன் 4 நகராட்சிகள், 21 பேரூராட்சிகள், 66 கிராம ஊராட்சிகள் உள்ளடக்கிய சுமார் 1531 சதுர கிலோமீட்டருக்கு புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மாஸ்டர் பிளான் தயாரிக்கும் பொதுமக்களின் கருத்து கேட்பு கூட்டம் முழுமையாக நடத்தப்படாமல் இந்த மாஸ்டர் பிளான் தயாரிப்பில் பொதுமக்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் முழுமையாக நடத்தப்படாமல் கூட்டத்தில் கருத்து வேறுபாடுகளும் சலசலப்பும் ஏற்பட்டதால் கூட்டம் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் பல்வேறு குளறுபடிகளை கொண்ட மாஸ்டர் பிளான் வெளியிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே குடியிருப்பு நில வகைப்பாட்டில் உள்ள நிலத்தினை விவசாயம் மற்றும் தொழில் பிரிவுக்கு மாற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே வளர்ந்த தொழில் நகரமான கோவையின் நகரப்பகுதியில் நில மதிப்பீட்டு தொகை மிகவும் அதிகரித்துள்ள நிலையில் நில மாற்றம் செய்ய அனுமதி வழங்குவதன் மூலம் ஊழலுக்கு வழிவகை செய்வதுடன் பல்வேறு மோசடிகள் நடைபெறவும் வாய்ப்புள்ளதாக சந்தேகம் எழுந்திருக்கிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். நில வகைப்பாடு மாற்றத்தில் ஆளும் திமுக குடும்ப உறுப்பினர்கள் நடத்தும் G2 நிறுவனம் மற்றும் திமுக குடும்ப உறவுகளுக்கு மிகவும் நெருக்கமானவருடைய நிலங்கள் என சுமார் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் குடியிருப்பு மனை நில வகைப்பாட்டிலேயே இருக்கும் வகையில் கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 விஞ்ஞான முறையில் ஊழலுக்கு வித்திடும் வகையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 4 ஆண்டு காலத்தில் விவசாயிகளுக்கு எந்த உதவியும் செய்திடாத இந்த விடியா திமுக அரசு பொதுமக்கள் கருத்து கேட்பின்றி திட்டமிடப்படாத கிராம பகுதிகளை இணைத்து கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 தயாரித்து குறிப்பிட்ட தரப்பினர் லாபம் ஈட்டும் வகையில் ஊழலுக்கு வழி ஏற்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அரசு ஏதோ சிறப்பாக செயல்படுவது போல மாய தோற்றத்தை ஏற்படுத்த இந்த மாஸ்டர் பிளான் மூலம் விடியா திமுக அரசு முனைகிறது என கோவை மக்களிடையே பரவலாக பேசப்பட்டு வருகிறது என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழலில் அறிவிக்கப்பட்டுள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நில வகைப்பாடு மாற்றங்களால் சுமார் 50,000 ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்படும் என்றும் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற வாய்ப்புள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எனவே தற்போது வெளியிட்டுள்ள கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 படி நகர ஊரமைப்பு திட்டத்தில் இணைந்துள்ள பகுதியில் நில வகைப்பாடு மாற்றங்களை மறு ஆய்வு செய்து பொதுமக்களுடைய கருத்து கேட்பு கூட்டங்களை முறையாக நடத்தி அதன்படி திருத்தங்கள் செய்து புதிய கோயம்புத்தூர் மாஸ்டர் பிளான் 2041 வெளியிட இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.